10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் பாமகவின் கொள்கையே பெட்டி கொள்கை எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளரின் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் குமரகுரு முன்னிலையில் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் பாக்கியராஜ், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் குமரகுரு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பேசிய அவர், பாமகவின் கொள்கையே பெட்டி கொள்கை என்றும் இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் அவர் கடுமையாக விளாசினார். இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு இந்த அன்புமணிக்கு துளியும் தகுதி இல்லை. ஏதோ கொள்கைக்கு போனதா மட்டும் பேசாத. உங்கள் கொள்கை பொட்டி கொள்கை, எங்களுடைய கொள்கை தொண்டர்களை காப்பாற்றுகின்ற கொள்கை. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, அன்புமணி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீங்க, அந்த இடஒதுக்கீடுக்கு தேவை என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம். இப்ப நீ யார் கூட சேர்ந்திருக்கிற? நீ கூட்டணியில போய் நின்னியே. டிடிவி யாரு என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் யாரு என்ன சொன்னாரு? யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? அந்த வன்னிய சமுதாய மக்களை ஏமாற்ற பார்க்கிறாய். தொடர்ந்து பேசிய அவர், திமுக தொண்டர்களும் ஒன்றிய செயலாளர்களும் திமுக மீது கடுமையான கோபத்தில் உள்ளனர் எனவும், திமுக அமைச்சர்கள் எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் போலத்தான் இருக்கிறார்கள் எனவும் கிண்டலடித்தார். இதில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்ம திமுக மேல கோபத்தில் இருக்கிறோம், நம்மள விட திமுக கொண்ட கடுமையான கோபம். நம்ம கூட போனா போறாப்பா விட்டுறா நீங்க எதாவது சொன்னா கூட திமுக தொண்டங்கிறான் பாரு. திமுக தொண்டர் இல்ல, அவங்க ஒன்றிய செயலரே பயங்கர கோபத்துக்கிறான். அதை விட கோபத்துக்கிறான் அமைச்சர் வெறும் ரப்பர் ஸ்டாண்ட். பணம் வாங்கி கொடுக்குற வேலை கூட கிடையாது. பணம் காட்டினா கூட வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து மட்டும் நீ போடு, பணம் நேரம் அங்க போடுது. அதனால அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் தலைமை மேல கோபத்துக்கிறான்.